ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு சரி மாம்பழ சீசன் முடிய போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் 1 கிலோ 140 ரூபாண்டு வாங்கினேங்க. 2 மாம்பழம் வாங்கினேன். இந்த மாம்பழத்தில் 2 மாம்பழம் வாங்கினேங்க. ஆனால் வந்துட்டு என்ன ஒரு ஏமாத்து வேலைன்னு பாருங்கள். இந்த மாம்பழம் வந்துட்டு பார்க்க நல்லா கல் மாதிரி இருந்துச்சு. சரி நான் வாங்கி வச்சுருந்தேங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரு மாம்பழம் என்னாச்சு, டப்புன்னு வெடித்த மாதிரி ஆயிடுச்சு. வெடித்த மாதிரி ஆகி உள்ளெல்லாம் ரொம்ப கனிஞ்சு போய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இருந்தது, கொலன்னு ஆயிடுச்சு. சரி நறுக்கி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு காய் மாதிரி இருக்குதுங்க. என்ன ஒரு ஏமாத்துறாங்க பாருங்கள். அந்த மாம்பழத்தில் அந்த ஊசி போட்டு இந்த மாதிரி பழுக்க வச்சாங்களா என்னன்னு தெரில. சரி நம்ம மாம்பழ சீசன் முடிய போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு மாம்பழம் வாங்கினா இந்த மாதிரி பண்ணுறாங்கங்க. அப்புறம் இன்னொரு மாம்பழம், இந்த மாம்பழம் தானே இருக்கணும். இது வந்து நல்லா சூப்பராக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கல் மாதிரி தான் இருந்தது. இந்த மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சரி மாம்பழம் சீசன் முடிய போதே சரி இன்றைக்கி மாம்பழம் வாங்கினாங்க. இந்த மாம்பழம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு மாம்பழம் ஃபஸ்ட்டு மாம்பழம் இருக்கிறது தான் அப்படி கொலன்னு ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் இல்லைங்க அந்த மாம்பழம். வேஸ்ட்டு, நல்லா ஏமாத்துறாங்கங்க. இந்த மாதிரி மாம்பழம் யாரும் வாங்காதீங்க.